வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்டோட பிசி கேம் பிளே தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி விளையாண்டுச்சு இது அதெல்லாம் பார்க்கலாம். ஐயோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விளையாடினேன். இது பார்த்தீங்கன்னா ஜாவா எடிஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம பேர் பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி ஃபேமிலி 23ன்னு வைக்கிற போகிற #1 அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ கேம் ரூல்ஸுக்கு போக போகிறோம். ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு ஒன்று விஷயம் இருக்கு. ஏன்னா கீப் இன்வென்ட்ரி ஆன் பண்ணும் பிகாஸ் இந்த கீப் இன்வென்ட்ரி ரொம்ப முக்கியம். நான் இப்போவே சொல்லிடுறேன், நான் கீப் இன்வென்ட்ரி ஆனில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் ரீஜென்ரேட்டர் தான் ஓமால. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ கிரியேட் கொடுத்துட்டு உள்ளே போகலாம். இது லேக் ஆகுமா லேக் ஆகுதா எனக்கு எதுவுமே தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா பிசியில் நிறைய தடவை விளையாடி இருக்கேன். பட் அப்போலாம் அது லேக் ஆகலை. ஸோ இப்போ இது லேக் ஆச்சுன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதோட வேர்ஷன் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கலாம், லேகாக இருக்கலாம். ஸோ அப்படிதான். அப்புறமா பிசி கேம் பிளேஸுக்கு நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்னா தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். பிசி கேம் பிளேக்கெலாம் வரவே வர இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா வருமானு எனக்கு டவுட் தான். கம்மி டைமிங் தான் வரும், ஹை டைமிங்னா வராது. இப்போ ஒரு 15 நிமிஷம்னா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவே ஒரு 20 தாண்டி போச்சுன்னா வராது. லைக் தட் ஒன்லி ஐ எம் திங்கிங் கைஸ். எல்லாம் லேகிங் தான் ப்ராப்ளம். ஷேடரை போட்ட ஒரு ஃபீல் கொடுக்குது, போடாட்டினாலும் ஒரு ஃபீல் கொடுக்குது கைஸ் இந்த கேமு. உங்களுக்குலாம் போர் அடிக்கும். ஏன்னா எவ்வளோ தடவைடா இவன் போட்ட கேம் பிளே போடுறான்னு தோணும். ஆனால் இப்போ நம்ம அதை இது நான் ஐயோ இப்போ நான் அதை என்ன சொல்கிறேன் வேறேன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் இல்லாமல் நான் விளையாடுனேன்னு வைங்க, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும். நான் போன மொபைல் பார்க்லேயும் போட்டிருப்பேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு எனக்கு. பேசிக்கலி அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஒரு மாதிரி ஓகே இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். தெரியாது, பிடிக்கலன்னா என்ன கேம் போடணும்னு சொல்லுங்கள். நான் என்ன ஸ்பைடர்மேன் கேம் எந்த கேம் போடணும்னு சொல்லுங்க கீஸ். நான் மைண்ட் கிராஃப்ட் ஸ்டோரி மாடல்னு ஒன்று பார்த்தேன் கீஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கேம் ஃபுல்லாகவே கட்சீன்ஸோட போகிற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு கட்சீன்னாலே அலர்ஜி. அதனால தான் அந்த கேமை நான் இன்ஸ்டாலே பண்ணல. ஸோ அது வேணாலும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பொறுத்துக்கிறேன். ஸ்டம்பிள் கைஸை வேணுமா சொல்லுங்கள். ஸ்டம்பிள் கைஸ்லாம் ஸ்கின்னெல்லாம் இருக்குது, இன்றைக்கும் ஸ்கின் எடுத்துடலாம் ஓகேங்களா. ஓகே, இருக்கிற உட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். டபுள் 20 36 போதும் போதும் போதும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிளில் போட்டு கிராஃப்டிங் டேபிளில் நம்ம டப்பு டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் இந்த இனிமேல் பண்ணணும் ப்ளீஸ். இல்லை டக்கு 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 அவ்வளோதான். ஓகே 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 ஐயோ பெட்டு பெட்டு பார்த்தீங்களா. ஓகே, இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே போதும்டா. ஓட 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 ஓடு. இங்கே என்ன கீழே கேவா அதனா ஓகே. அதனால இப்படிதான் கேஸ் டப்படாப்படாப்படாப்படான்னு ஸ்பீடாக இருக்கணும் நம்ம இப்படி விளையாடணும்னா. ஏன்னா எனக்கு அப்படிதான் இருக்கு ஸ்பீடு. ஸோ ஓகே, 4 டைமண்ட்ஸ், 4 டைமண்ட்ஸா, அதுக்குள்ளேயும் டைமண்ட்ஸா எப்படிடா கேட்பீங்க. நான் சும்மா வாய் தவறி சொல்லிட்டேன். இப்போ அயன் இருக்கா எல்லாத்தையும் டப்புன்னு பண்ணிடலாம் கேஸ். எங்க இருக்கு ஒரே ஒரு பிக்காக்ஸ் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். ஜாம்பியோட சவுண்டு கேட்குது எனக்கு லைட்டாக. பரவாயில்ல, பார்த்தீங்கன்னா இந்த அயனியை எடுத்துட்டு இங்கேருந்து ஓடிடலாம். எவ்வளோ அயன் இருக்கு? 1 2 3 பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். ஓகே, 4 அயன் இருக்கா? ஓகே ஓகே ஃபர்னன்ஸ் அப்புறமா செஞ்சுக்கலாம். ஏன்டா அப்புறமா செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்கே ஜாம்பி வாய்ஸ் அதிகமாக கேட்குது. நம்ம இங்கே பக்கத்தில் மேபி ஒரு கேவ்லாம் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம இப்போ ஆக்ஷனுக்கு இறங்க தேவையே இல்லை.
அயன்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் காபிள் ஸ்டோன் ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஐயோ ஐயோ இந்த மாதிரி மவுண்டன்ஸ்ல சில இடத்துல அயன்ஸ் இருக்கும். நான் அதுக்கு தான் பார்க்குறேன். அப்புறம் இந்த மைண்ட் கிராஃப்ட்லேயே மாடெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம் கீஸ். நான் அது வேணா சொல்லுங்க என்ன மாடு வேணும்னு. நான் இங்கே இருக்கிற கோபிள் ஸ்டோன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணுறேன். கோல் தான் நம்ம வேணும். அது இருந்தால் நான் டக்குன்னு பண்ணிடுவேன் எல்லாத்தையும். 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10 கொண்டு வந்துட்டேன். அவ்வளோதான். 4000 இருக்கா. சூப்பர் சூப்பர். எடுத்து இதை எடுத்து வந்துருச்சு. இது இந்த கோபிள் ஸ்டோன் எடுத்து இப்படி ஒன்று வச்சு ஃபர்னஸ். ஓகே அவ்வளோதான்டா. ஓகே ஓகே மெயின் பண்ணிக்கோ. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்னு நினைக்கிறது உங்களுக்குலாம் பிடிக்குமான்னு தெரியல. இது நான் ஏன் கொஞ்சம் கூட காபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம். பிகேக்ஸ் நம்ம நிறைய செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு பார்க்கலாம். அதனால நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம் போதும். இதுவே லாஸ்ட். ஓகேவா போடவே இல்லை. பெட்ராக் எடிஷன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா இங்க டாப்ல ஒரு மாதிரி வரும். அது மாதிரி நம்ம ஓடுற இதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அதனால எனக்கு அந்த பெட்ராக் எடிஷன் ரொம்பவே பிடிக்கும். நான் எதுக்கு தெரியாம எப்படி பண்ணேன்னு தெரியல. ஓகே ஃபுட்டு கம்மியா இருக்கா. இந்த மீனை சாப்பிடலாம். ஓகே ஃபர்ஸ்ட் எங்கட மீன் வந்துருச்சா? மீன் வரலையா? இங்க இருக்கு. பட் பெட்ராக் எடிஷன்ல கண்ட்ரோல் எனக்கு முடக்காதான் வரும். நான் அது இப்பவே சொல்லிக்கிறேன். என்னடா இடம் இது? என்ன இடம் இது? அயன் இருக்கும்னு நம்பி வந்தேன். எதுவுமே கிடைக்கலையா. அதனால இடத்த விட்டு காலி பண்றது பெஸ்ட்டுன்னு சொல்லி போறேன். சில யூடியூபர்ஸுக்கெல்லாம் எடுத்தோடனே விளையாது கிடைக்கும் கீஸ். நம்மளுக்கெல்லாம் இல்லை. ஆனா தேங்க்ஸ் கீஸ். எதுக்குன்னா 77 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண. நம்மளோட டார்கெட் இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ்னா எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் 50 லைக்ஸ். 50 லைக்ஸ் பண்ணுங்க. 50 லைக்ஸ் தானே பண்ணி விட்டுருங்க. ஒரு ரூயின் போர்ட்டல் ஏதாவது கிடைக்குமான்னு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நம்பிக்கை அதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடு ஓடுறேன். ஓடு ஓடு உள்ள பழனி ஓடு அப்படின்னு ஓடிட்டு இருக்கேன். ஓடுறா ஓடு ப்ரோ. ஹாலே ப்ரோ. இங்கேயும் இல்லையா? ஐயோ ஆடே நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஐயோ ஆடு. அது என்ன நெருப்பு எரியுது? நெருப்பா அது? பார்க்க பருப்பு. சரி வாங்க ஓடுவோம். ஓடு. ஓகே இந்த மாதிரி இதுல இப்படி தண்ணியில போகும்போது இது பார்க்க நல்லா இருக்கும் கேஸ். அது ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்காது. போடா மூச்சு முட்டுறது. அவ்வளோதான். இனி அவ்வளோதான். ஏன்னா பத்திட்டு இதுதான் பத்திட்டு கீழே லாவா இருக்கு. அதனாலதான். ஓகே நான் பார்த்தீங்கன்னா இனிமே நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஏதாவது ஒரு அயன் கிடைக்கணுமான்னு பார்க்குறேன். கோல் கிடைக்கணும் நம்மளுக்கு. அவ்வளோதான். கோல் 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 எங்க இருக்கு? கோல் ஆடு எவ்வளோ ஆடு? 1 2 ஆடு இருக்கா? போகாத நான் போய் 3 ஆடு இருக்கு. பர்ஃபெக்ட். செத்துட்டி. அப்போ ஃபுட்டுக்கும் இனிமே வச்சிச்சு நம்மளுக்கு. ஆடு எங்க ஆடு? அவ்வளோதான். இன்னும் ஒரு ஆடு இருந்தது. அங்க ஒரு ஆடு இருக்கு. வேணாம் அது கொள்ள வேணாம். செத்துருச்சு. செத்துருச்சு. அவ்வளோதான். இனி இங்க இருக்கிறது அங்க ஒரு பயம் இருக்கு. அது எந்த பயம் உங்களுக்கு தெரியல. எந்த பயமா இருந்தா நம்மளுக்கு என்ன? போய் தப்பு உட் எடுத்து போட்டு செய்யணும். போட்டு செஞ்சுட்டு அப்படியே ஓடிடணும். அவ்வளோதான். வேற வழி இல்லை. ஓடு சி. ஓகே ஓடுறா. இது ஸ்பீடு. என்ன சைடு போகலாம்? எப்படியா இருந்தாலும் இனிமே நம்ம நடக்க தான் போறோம் இங்கேருந்து. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன் இங்கேருந்து உடைக்க கஷ்டமா இருக்கா என்ன? இப்போ மட்டும் ஒழுங்கா உடைக்கிறேன். ஓடுற உடச்சிட்டேன். இது என்னடா இது? இந்த பிளாக்கோட ஓகே பர்ஃபெக்டா.
பர்ஃபெக்ட். ஆனா வந்ததுக்கு பெருசு எதுவும் மாட்டல, அதனால டப்பு டப்பு டப்புன்னு போனே இங்க எடுத்து கண்ட்ரோல் கொடு. எல்லாம் குவிக் குவிக் குவிக். கமான் ஸ்வேதா, கமான் கமான். கோல் அடப்படா, கோலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. போ 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 போ. ஓடு 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 ஓடு. எங்கடா ஒண்ணுமே காணோம். ஏன்னா இப்ப எங்க தேடணும், ஒண்ணுமே கிடைக்கல கைஸ். நம்மளுக்கு இது என்ன குள்ளநரி? குள்ளநரி கிட்ட எது தூக்கி போட்டாலும் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்க. இந்த மீனை தூக்கி வேணாம். வேணாம், நம்மளுக்கு எதுக்கு வேஸ்ட் ஆகும். டக்கு டக்கு டக்கு. இத ஒரு தடவை ஆழமா போயிடுச்சு. ஸ்விம் பண்ண என்ன புரியல. நானும் ரொம்ப நேரமா இது கிராஃப்டிங் டேபிள் இருக்கா? கேஸ் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, எதுவுமே நம்மளுக்கு இப்போ வரைக்கும் நம்மள எதுவும் 4 ஆயிரம் தான் கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனி எவ்வளவு வேலை இருக்கு. ஓடுறா ஓடு. குயின் போர்ட்டல் ஏதாவது ஒரு கிடைச்சிடாதான் நானும் சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு ஒண்ணுதானடா கேக்குறேன். பெருசா கேட்ட மாதிரி பேசியது. அயன் இந்த கேக்குள்ள பாப்பா. ஐயோ, ஃபுட்டு கம்மியா இருக்கு, ஃபுட்டு கம்மியா இருக்கு. இப்போதைக்கு இதே சாப்பிட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு உயிர் வாழ முடியும். பிகாஸ் இதை விட்டா வேற வழி இல்லை நம்மளுக்கு. வேணா நம்ம கிட்ட இப்போதைக்கு அவளுக்கு தேவையான ஃபுட்டே இல்லை. என்னடா கிளிச்சுகே. இப்பதான் ஒழுங்கா சாப்பிட்டான். ஏன்னா இது ஒரு பெட்டு செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். நீ நிம்மதியா தூங்கலாம். நைட்டும் ஆக போகுது. முடிய சீக்கிரம் இங்கேயே தூங்கிக்கலாம். ஒரு குட்டி தூக்கத்தை போடலாம். கீழே கேவ் மாதிரி போகுது கீஸ். ஓகே 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 ஓகே. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம கிட்ட கீப் இன்வென்ட்ரி ஆன்ல இருக்கு. ஸோ அதனாலதான். சரி, தூங்க முடியுமா? அப்பா தூங்கிட்டேன். ஓகே ஓகே, நம்ம பயணத்தை தொடர்ந்து. கோவில் கிடைக்கிறதுன்னா அவ்வளவு கஷ்டமா கீஸ். என்னடா யாரா யாரா அந்த பையன்? டே ஸ்பைடர் தான் பையன். டே வண்டியில ஏறுற, வண்டியில ஏறுவியா? வண்டியில ஏறி மான்ஸ்டர் அண்ட் பாடு நம்மளுக்கு. அடப்பாவி அடப்பாவி. ஐயோ கேஸ், நான் எதுக்கு தெரியுமா இப்படி ஓடிட்டு வரேன்? இங்க ஒரு ரீஸ்பான் பெட்டை செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அடிக்க போகலாம். யாய், நீ வச்சு அடிக்கிற, வச்சு அடிப்பேன், நீ வச்சு அடிப்பேன், நீ வச்சு அடிப்பேன். அவ்வளோ முடிச்சு விட்டான் கேஸ். நான் வரேன், திரும்ப வரேன். ஆக்ஸ் இருக்கு இருக்கு. தெய்வம் தெய்வம். பை பை. அங்க ஒரு அயன் இருக்கு, அதையும் பார்த்துச்சு. 3 அயன் இருக்கு. ஓகே ஓகே. மொத்தம் இங்கேருந்து 4 அயன். வாடா வெளியில வா. சாவுடா. இங்க ஒரு அயனு சுத்தம். இன்னும் ஒரே ஒரு அயன் கிடைச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் 4 கூடு கூட நிறைய கிடைக்குது இங்க, நிறைய. ஓகே ஓகே பர்ஃபெக்ட் கேஸ். இங்க ஒரு அயன் இருக்குது, அங்க இருக்கு, இங்க வேற இருக்கா. சூப்பர்ரா. ஒரு 10 அயன் இப்ப கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கவுண்ட் பார்ப்போம். 19. அரே பைத்தியக்காரடே கிரீப்பரே. கிரீப்பர் பாருங்க, ஒரே ஒரு ஓட்டை தான். இல்லைன்னா பெரிய இது மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்ம பார்த்து என்ன பார்த்தாலும் பயப்படக்கூடாது கேஸ், பயப்படவே கூடாது. இவனை பார்த்தலாம் பயப்படவே கூடாது. ஆனா அவன் ஷீல்டு இருக்கணும். அப்புறமா வாடா
கீழே என்னமோ கேவ் மாதிரி போச்சு, அது வேற நம்ம பார்க்காம இருக்கோம். இங்க ஜம்ப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல ஓடுறா. பரவாயில்ல, வந்ததுக்கு கொஞ்சம் அயன் நிறையவே கிடைச்சிச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே அயன் கிடைச்சிச்சு. கேஸ் அங்க எனக்கு என்ன கிரீப்பரு இல்லைங்க, நான் இங்க போய் ரீஸ்பான் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு அப்புறமா நிம்மதியா நான் மைண்ட் பண்ணுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப நான் இங்க செத்தேன்னு வைங்களேன், அந்த அந்த கிரீப்பர் வந்து இங்க கோலா சூப்பர் போடு போட அல்லு அல்லு எல்லாத்தையும் அல்லு அல்ல 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 அல்லு. இப்ப நான் இங்க செத்தேன்னா கிரீப்பர் வெடிச்சிருவான்ல, வெடிச்ச உடனே சேர்த்து அதுவும் பெட்டும் அடிஞ்சிரும். அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா தூரமா தள்ளி இங்க போய் ஒரு ரீஸ்பாயின் பண்ணிட்டு செட் பண்ணிட்டு நான் பொறுமையாவே அதை தோண்டிக்கிறேன். நான் கீழே குதிச்சுட்டான். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் அயனாவது இருக்கிற, கொஞ்சம் இங்க இருக்கு, நிறைய அயன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடைக்குது நிறையவே கிடைக்கும். அதனால இனி நம்ம அயனுக்கு பஞ்சமே இல்லை. அயன் கொட்டும் இங்க இருக்கே நம்ம கிட்ட 20 ஃபர்ஸ்ட் பார்ட்லயே 20 தாண்டிட்டோம். ஆக்சுவலா நம்ம இனிமே நம்மளோட வேலை இதெல்லாம் உருகணும், கோல் எடுக்கணும். அதுக்கு நம்ம எடுத்துட்டோம் பாதி கோல். அதனால இருக்கிற அயன் எல்லாம் எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோண்டிட்டு இருக்கேன். 33 33 இங்க ஒண்ணு, இங்க வேறயா? ஆனா இங்க பயமே, இங்க ஜாம்பிஸ் ஏதாவது வந்துட்டா ஆனா ரிஸ்கா இருக்கு. அதனால நான் அப்படியே திரும்பி போய் இங்க இருக்கிற எல்லாம் மைண்ட் பண்ணுவேன். நிறைய கிடைக்குது. கிரீப்பரு வேணும்ட்டே பண்ணிட்டான். 41. ஓகே, போதும். தேங்க்யூ, பை பை. கேவ், உனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. எவ்வளோ 41 அயன் கைஸ். இது உருக்குறது தான் நம்மளுக்கு வேலை. அவ்வளோதான் கைஸ். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நம்ம 41 அயன் எடுத்துட்டோம். இதை வச்சு பிக்காக்ஸு, ஆக்ஸு, அப்புறமா ஒரே ஒரு ஆர்மர் எல்லாம் செஞ்சோம். ஒரே ஒரு ஹெல்மெட் மட்டும் செஞ்சுக்கலாம். ஹெல்மெட்டும் இல்லை, செஸ்ட் பிளேட், அந்த ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் ஆர்மர்ல இருந்து. ஓகே, அவ்வளோதான் நம்மளுக்கு தேவையானது எல்லாம் கிடைச்சிச்சு. அதனால நம்மளும் செத்துட்டோம். வேற பரவாயில்ல. ஓகே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுவும் ஒரு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு வில்லேஜ் கிடைச்சதுன்னு வைங்க கேஸ், அவ்வளோதான் நம்ம செட்டில் ஆயிட்டோம்னு அர்த்தம் கேஸ். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. அப்புறமா கோல் இருக்கு, நான் இந்த சைடு அதுக்கு தான் நான் கோல் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த வில்லேஜ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இது வரைக்கும் கிடைச்சதே அது வரைக்கும். அதனால அதை வச்சு சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாம். அது நம்ம வில்லேஜ் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்ல யோசிக்கலாம். ஓகேங்களா? என்னடா தண்ணி உள்ள வராம வெளியிலேயே நிக்குது, இது என்னடா லாஜிக்கு? இங்கதான் மைண்ட் கிராஃப்ட் லாஜிக். நீங்க கேட்க கூடாது, இது கண்டுக்க கூடாதுன்னு. எவ்வளோ? 24. ஓகே கேஸ், இதுவே போதும். 41 எனக்கு இதுவே போதும்னா. எவ்வளோ காபிள் ஸ்டோன்? 26 காபிள் ஸ்டோன் தானாடா? நான் கூட நிறைய தோணுன மாதிரி எனக்கு தோணுச்சு. பரவாயில்ல. வில்லேஜ் கிடைச்சிரு. உல்ஃப் போன் இருக்கு, போடு. வரியா? டேம் ஆயிட்டும் கைஸ். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். அந்த ஆடை பெற்றுச்சு. எங்கடா ஓடுற? இங்கே வா செல்லக்குட்டி, வா. அதுக்குனால நான் ஒரு டெஸ்டிங் போடலான் இருக்கேன். வேணாம் கைஸ், செத்துரும். புட்டிங்னு வா. புட்டிங் வா. செல்லக்குட்டி வா. பா. கிலோ
எங்க எதுக்கு அப்படியே குதிச்சு? ஐயோ ஒழுங்காவா ஒழுங்கா டெலிபோர்ட் ஆகிறல அப்ப எதுக்கு அப்படி குதிக்கிற? ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட்லயே நம்ம அந்த ஸ்கெலிட்டனுக்கு நன்றி சொல்லலாம். ஸ்கெலிட்டும் 2 போன் கொடுத்தோம். 1 போன்னா பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் ஸ்கெலிட்டன் இருந்தா நம்ம பார்த்தீங்கன்னா 2 இன்னும் கொஞ்சம் எங்க நம்ம நாய் குட்டி எங்க இருக்கா? எப்படிடா? நானே முன்னாடி வந்துட்டு இருக்கேன், நானே பின்னாடி வந்துருக்கேன், நீ எப்படி அதுக்குள்ளே முன்னாடி வந்து? பரவாயில்ல, ஓடுறா ஓடுறா ஓடுறா. முதல்ல ஏன் வந்துச்சு பாத்தீங்களா? நம்மளுக்கு இனி ஒன்னே இந்த பயாம விட்டு வெளில போனோம். என்னடா இது? முயல். ஓகே முயல் தான் நினைக்கிறேன். கருப்பு முயல். கருப்பு முயல். நாய் வா, நாய்க்குட்டி பா 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 பா. ஓ இவனை போய் ஒரு அடி அடிப்போம். அந்த நாய் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். அடிச்சிட்ட என்ன பண்றது பாப்போமா? தலைவன் வேற இருக்கவன். இவனை கடி, இவனை குடி, கடி அவனை, கடி அவனை, கடி அவனை. அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஓடு ஓடு ஓடுறே. அவ்வளவுதான், கடி அவனை. சூப்பர், பாடி கார்டு கிடைச்சிருச்சா நம்மளுக்கு. ஓகே அவ்வளவுதான், செத்துருச்சு போலயே. குட் ஜாப். எங்க எங்க குட் ஜாப், குட் ஜாப் படி. வா 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 வா, நம்ம வந்ததுக்கு நல்லது. ஒரு போர்க் சாப் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு பசிக்குது வேற, ஃபுல்லாக்கிட்டே போயிடலாம். அவ்வளவுதான், பாடி கார்டு கிடைச்சிட்டான். நாய்க்குட்டி கிடைச்சதான். பாடி கார்டு தான் நாய்க்குட்டி. இனி போட்ல இவன் ஏறுவானான்னு தெரியலையே கைஸ். டவுட்டா இருக்கே, ஏறுவானா ஏற மாட்டானா? மரியா ஜிம்மி, ஜிம்மி வேணா, வருவானான்னு தெரியல, பாப்போம். இல்ல அவன் வருவானான்னு டவுட் தான். பாடி கார்டு வருவானா? நான் எதுக்கு இப்ப இறங்குறேன்னா, ஆட கருமன் கேஸ். ரூயின் போர்ட்டல்னா ரூயின் போர்ட்டல் தான்டா. எவ்வளோ லூட்டு. வரமாட்டான்னு தெரிஞ்சிச்சு. போய் வாடா நண்பா. வந்துட்டான், வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். ஜாலி ஜாலி. ஒரு வழியா அவன் வந்துட்டான். அது போதும் நம்ம. டேய் வாடா வாடா வாடா. அவள்தான் இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சோமான்னு வேற தெரியலையே. இருந்தாலும் நம்ம அழிக்காமலே போவோம். நம்மள் அயன் மட்டும் இருந்திருந்த அந்த கோல்டையும் விடாம பண்ணிருப்பா. கண்ட்ரோல் கூடுறா. ஆப்சிடியன் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் 2 எடுத்துக்கோங்க. ஓகே ஐஸ் பக்கெட் ஷெல் அப்படின்னு என்னமோ இருக்கு. டே நாய்க்குட்டி, எதுக்குடா நீ தண்ணியில் வர? வா வா வா, நான் பார்த்தீங்கன்னா போகிறோம். வா 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 வா. அவன் வருவானான்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல, வருவான். பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா லூட்டியும் அதுலேருந்து எடுத்துட்டோம். இது வந்து இதுலேருந்து ஏதாவது கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஷிப்ரெக் ஏதாவது கிடைக்குமா? மைண்ட் இஸ் டர்ட்டில்ஸ். ஹை டர்ட்டில்ஸ், பை டர்ட்டில்ஸ். கைஸ் கைஸ் கைஸ், உங்களுக்கு போர் அடிக்கும்னு தெரியுது, எனக்கு தெரியுது. பட் என்ன பண்றதுன்னு தெரியல.
கேஸ் போர் அடிக்குது, எனக்கே போர் அடிக்குது கேஸ். அப்புறம் தான் நாங்க உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கோம் கேஸ். ப்ளீஸ் போர் அடிக்குதுண்ணா. ஒரு வில்லேஜ் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம என்ன கேஸ் அதுக்கு, நான் என்ன கேஸ் அதுக்கு பண்ணுவேன்? வில்லேஜ் கிடைச்சாவது பரவாயில்ல. ஓகே, அங்கே செட்டிலுங்க போட்டு ஒரு அவுட்ரோ போட்டுடலாம். ப்ளீஸ் வரல கேஸ். நாய்க்குட்டி வந்தா நல்லா இருக்கும். அப்படியே அங்கேயிருந்து இங்க டெலிபோர்ட் ஆக வருவானான்னு டவுட் தான். நான் அவ்வளோ டெலிபோர்டேஷன் பவர்னா உனக்கு இருக்குமான்னு தெரியல. லாவா. ஓகே, ஸ்னோ ஏரியாவுக்கு என்டர் ஆயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனாலும் வில்லேஜ் கிடைக்காது, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால இன்னும் நான் பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட்ல ஏதாவது வில்லேஜை கண்டுபிடிச்சி போறேன். இந்த பார்ட்ல ஏதாவது ஒரு வில்லேஜ் கிடைக்கணும். அங்க ஒரு பிளெயின் லேண்ட் இருக்கு, பேசாம வீட்டை கட்டிக்கலாமா? அம்மா அடி விழுகுது, ரொம்ப அடி விழுந்துச்சு. 3 ஹார்ட், 4.5 ஹார்ட். பரவாயில்ல பரவாயில்ல. ஏய், அயன் 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 64 அயன் ஆக்கலாம். அதனாலதான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா ஒர்க்கர் வீடு ஏதாவது வில்லேஜ்ல கிடைக்குமா கேஸ்? ஜாவா எடிஷன்ல எனக்கு தெரியாது. ஒர்க்கர் வீடு கிடைக்குமா? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல வென்லி பெட்ராக்னாலும் ஒர்க்கர் வீடு கிடைச்சா செம்ம லக்குல கேஸ். நினைச்சு பாருங்க. போ 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 போ. பசிக்குது பசிக்குது. நம்ம பாடி கார்டு செஞ்சு கொடுத்த உதவி இருக்கு. எனக்கே இப்போ ஏப்பம் வந்துச்சு. ஓகே, ஓடு ஓடு. இல்லைன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்த அயனை ஃபர்ஸ்ட் உருக்கிடலாமா? டூ மெனி மீன் செட் என்கிட்ட இருக்கே. அதுல என்னத்தான் நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியல. உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண நானும் ரெடி. Hey guys, once again I am in ocean. I stuck between the ocean. What I can do? Tell me anything. நாம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் மோடுக்கு போனாமா அடுத்த பாட்டு. இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா சர்வேவில் கண்டினியூ பண்ணலாமா? 1 பிளாக் வேற இதில் இருக்கு. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இதுக்குள்ள இவன் அக்வாமேன் கைஸ். இவனுக்காக வாடானா இவ்வளோ தூரம் இறங்கி வந்தேன்னு தெரியாம போச்சு. டே என்னடா ஏய் அரே பாய், ஏ பாய். ஐயோ ஏ கேஸ், பக்கு 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 கைஸ். ஒரே நிமிஷம் வரேன். இல்லைங்க அதுக்கு திரும்ப நம்ம போட்டு பார்ப்போமா? ஓகே ஓகே, வந்துருச்சு. F3 F1 பாத்தீங்களா? F1 கொடுத்தா எப்படி மாறிடுச்சுன்னு. F2 போடுங்க, F3 பாருங்க. F1 கொடுத்தாதான் இப்படி மாறுறது. ஏன்னா நாங்க பிறவியிலே வந்தோம். ஓடுற ஓகே. ஆமா, அவுட்ரோ ஓஷன்ல தான் போட போறோம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கு நீ ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் மறக்காம நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த பார்த்தால கண்டிப்பா நம்ம வில்லேஜ் கண்டுபிடிச்சிருவோம். ஓகே கைஸ்,